கிருத்திகை நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கு மிகவும் விசேஷமான ஒரு நாள். அந்த கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை மாதத்தில் வரும் பொழுது அது மிகவும் சிறப்பான ஒரு பலன்களையும், அந்த நாளில் நாம் தீபம் ஏற்றி வழிபட்டால் நமக்கு கிடைக்கும் நல்ல பலன்களையும் இன்று நாம் பார்க்கலாம். கார்த்திகை தீபத்தின் சிறப்பம்சங்கள்: சிவன் ஜோதி வடிவில் காட்சி அளித்த நாள், அகல் விளக்குகளை ஏற்றி இருள் நீங்கி ஒளி பெறுதல், திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்படுதல், வீட்டில் 27 நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் தீபம் ஏற்றுதல் மற்றும் பல நன்மைகளை பெறுதல் ஆகியவை இதன் சிறப்புகள். மிக முக்கியமாக இந்த நாளில் நாம் சிந்திக்க வேண்டியது, சிவன் மகாவிஷ்ணுவுக்கும் மற்றும் பிரம்மனுக்கும் ஜோதி வடிவில் காட்சி அளித்த புனிதமான நாள் இது. திருவண்ணாமலை மகாதீபம். இந்த நாளில் திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி கோபுரத்தின் மீது ஏற்றப்படும் மகா தீபத்தை கண்டு வழிபடுவார்கள். இது சர்வாலய தீபம் என்றும் வழங்கப்படுகிறது. இருளை போக்கி ஒளியை கொண்டு வரும் தீபத்தை வீடெங்கும் ஏற்றுவது வழக்கம். பலவிதமான எண்ணெய்களை பயன்படுத்தி தீபங்கள் ஏற்றுவார்கள். 27 தீபங்கள் ஏற்றி 27 நட்சத்திரங்களை குறிக்கும் வகையில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு விளக்காக மொத்தம் 27 என்று ஏற்றுவது மிக விசேஷமானது. குறைந்தபட்சம் வீட்டில் 3 தீபங்களாவது ஏற்றி வழிபடுவது சிறந்தது. ஒன்று நம் குடும்பத்திற்காக, இரண்டாவது மூதாதையர்களுக்காக, மூன்றாவது சந்ததிகளின் நலனுக்காக என்று நம்பப்படுகிறது. வீட்டில் செல்வ வளம் பெருக, நோய்கள் நீங்க, மழை வளம் சிறக்க, உழவு தொழில் உயர என பல நன்மைகள் கிடைக்கும்.